அப்படியே மேட்டூர் வருவோம். மேட்டூரில் பாமகவும் திமுகவும் மோதிச்சு 2021 என்டிஏ வெர்சஸ் டிஎம்கே கூட்டணியில் வெறும் 656 வாக்கு வித்தியாசத்தில் திமுக ஜெயிக்குது. அதே நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி 67,800 வாக்குகளும், அதிமுக 56,000ம், பாஜக 63,000ம். கிட்டத்தட்ட பாஜக அதிமுக ஈக்குவல்ன்றத போக பாஜக வந்து அங்கே அது அங்கே பாமக வேட்பாளர் தான் இந்த இதுன்னு. ஸோ அவங்க அவுட் ஸ்மார்ட் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் அதிமுக பாஜக கூட்டணிக்கே இருக்குது. அதில் நீங்கள் ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 1,19,309 ஓட்டு. அப்போது திமுக விட டபுள் மடங்கு ஓட்டு, 40,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் இது பண்ணியிருக்காங்க. வித்தியாசத்தில் லீடிங்ல இருக்காங்க. அங்கே இது சௌமியா அன்புமணி போட்டிட்டதுனால அவங்களுக்கான செல்வாக்கு, பாமகவுக்கு அங்கே எப்போதுமே ஒரு நல்ல ஓட் பேங்கிங் இருக்குது. அவங்க அந்த பெல்ட்டில் வட தமிழ்நாட்டில் அவங்களுக்கான பெல்ட் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி விஜய் ஃபேக்டர் அங்கே என்ன இருக்கும்? ஏன்னா குறிப்பாக இது வட தமிழ்நாட்டில் விஜய்க்கான செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஒரு 5,000 20,000 ஓட்டு பிரித்தா கூட 70,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறது. பிரிக்க போகிற ஓட்டு யாருது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பட் விஜய் வந்து இங்கே பெரிய ஃபேக்டர் ப்ளே பண்ணுவாரான்னு தெரியலன்னா கேப்பே 50,000 ஓட்டு இருக்குது. ஸோ அவர் 20,000 ஓட்டு பிரித்தா கூட அது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணாது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. ஸோ மேட்டூர் கிளியர் கட்டாக என்டிஏ அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது.